இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. யார் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள்? ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். ஆம், உலகத்தை படைத்த போது ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளிடத்திலும் தம்முடைய அன்பின் விருப்பமாக கேட்டது ஒரு கட்டளை, கர்த்தர் கொடுத்த கட்டளை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது அவர்களுக்கு அவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவர் அந்த அன்பின் அடையாளமாய் அவர்களுக்கு கொடுத்தது கட்டளை, நியாயப்பிரமாணங்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் முழுவதும் கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களும் அது நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதங்களும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே நமக்கு இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தரில் அன்பு கூறுவோம் என்றால் அவருடைய வசனத்தின்படி, அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி, அவருடைய கட்டளையின்படி வாழ உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தரின் கட்டளையின்படி நடக்கிறவர்கள் அவரில் அன்பு கூறுகிறார். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையான காரியங்களின் நிமித்தம் அநேக நன்மைகள் வரலாம், அநேக ஆசீர்வாதங்கள் வரலாமாம். லஞ்சம் வாங்குவதன் மூலம் உலக பிரகாரமான சில சந்தோஷங்கள் உண்டாகலாம், தேவைகள் சந்திக்கப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சாபம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆம், மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கிற பிழைப்பு அல்ல. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். செம்மையான இருதயத்தாருக்கு இருதயத்தில் தூய்மையான சிந்தனை, உயர்ந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்குமானால் தேவன் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியை விதைத்து வைத்திருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்கிறது, தீமையை வெறுத்து விடுங்கள். ஆம், தீமையில் பாதையில் ஓடிக்கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளிலே சந்தித்த போது ஆண்டவர் அவன் நீதி என்று எண்ணிக்கொண்டு தீமையின் பாதையிலே ஓடினான். தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். துன்பப்படுத்துவதன் மூலம் தான் ஏதோ நீதி செய்வது போல எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நாள் வெளிப்படுத்தினார். அப்பொழுது அவன் தீமையை வெறுத்து நன்மையின் பாதையிலே வந்தான். நாமும் கூட இந்த உலகத்திலே அநேக காரியங்களே நமக்கு சரியாக தோன்றலாம். ஆம், மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆம், மனுஷனுடைய யோசனைகள், உலக பிரகாரமான யோசனைகள் நமக்கு சரி என்று தோன்றினதின்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்தை கேளுங்கள், நான் வாழ்கிற வாழ்க்கை, நான் செல்லுகிற பாதை உமக்கு ஏற்புடையது தானா? உமக்கு பிரியமானது தானா? ஆண்டவருக்கு பிரியமானதை அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து சரியென்று தோன்றுகிற தேவன், இந்த வேதம் நமக்கு சரியென்று காண்பிக்கிற பாதையிலே. ஆம், சங்கீதக்காரன்
84 சங்கீதத்திலே 5 வசனத்திலே சொல்லுகிறார், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆம், நாம் கர்த்தரில் பலன் கொண்டு நம் இருதயத்தில் அவர் நமக்கு காண்பிக்கிற செம்மையான பாதையிலே நாம் நடக்கும்போது நாம் பாக்கியவான்களாயிருப்போம். ஆகவே தீமையை வெறுத்து விடுவோம். தீமையை எப்படி வெறுத்து விட முடியும்? வேதத்தின்படி வாழ்வதின் மூலம், வேத வசனத்தின்படி சத்தியத்தின் பாதையிலே நடப்பதின் மூலம் நாம் நம்மை நாமே கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீதியின் பாதையில் சமாதானம் உண்டு. அந்த நீதியின் பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.